சென்னை அம்பத்தூரில் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 9.6 கிராம் ஹெராயின் போதைப் பொருளை விற்க முயன்ற மேற்குவங்க மாநில இளைஞர் பிடிபட்டார். ஆவடி அருகே பிள்ளையார்கோவில் தெரு சந்திப்பில் சந்தேகத்திற்குரிய வகையில் நடமாடிய இளைஞரிடம் விசாரணை நடத்தியதில் அவர் மேற்குவங்க மாநிலத்தை சேர்ந்த மொஜமல் ஹீக்வ என்பதும் ஹெராயின் போதைப் பொருளை பதுக்கி வைத்திருந்ததும் தெரிய வந்ததை அடுத்து அவர் பிடிபட்டார். அவரிடமிருந்து 9.6 கிராம் ஹெராயின் பிடிப்பட்ட நிலையில் அதன் மதிப்பு 2 லட்சம் ரூபாய் என தெரிய வந்தது. விடியா ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் வட மாநிலங்களைச் சேர்ந்த போதைக் கும்பல் தமிழகத்தில் அச்சமின்றி குற்ற செயல்களில் ஈடுபடுவதாக மக்கள் வேதனை தெரிவித்தனர். நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் அருகே புதுச்சேரியிலிருந்து கடத்தி வரும் மதுபானங்களை காவல்துறையால் மட்டுமே தடுக்க முடியாது, மக்கள் புகார் அளித்தால்தான் கடத்தலை தடுக்க முடியும் என காவல் உதவி ஆய்வாளர் பேசியது கிராம மக்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடம்பர வாழ்க்கை ஊராட்சியைச் சேர்ந்த பொதுமக்கள் ஒன்றாக திரண்டு மதுபான கடத்தலை தடுப்பதுடன் இளம் தலைமுறையினர் போதைக்கு அடிமையாவதை காவல்துறை தடுத்து நிறுத்த வேண்டும் என கேட்டுக் கொண்டனர். அவர்களிடம் பேசிய காவல் உதவி ஆய்வாளர், கிராமங்களில் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கும் வெளிமாநில மதுபானங்கள் கடத்தலை தடுக்க பொதுமக்கள் ஒத்துழைப்பு தந்தால்தான் சட்டவிரோத மதுபான கடத்தலை தடுக்க முடியும் என்று பேசியது விடிய ஆட்சியில் காவல்துறையின் திறமையின்மையை வெளிப்படுத்தியுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட 2 பிடிபட்டனர். நாட்டான் கவுண்டன்புதூர் பகுதியில் நடைபெற்ற சோதனையில் ராகுல், ஜீவானந்தம் ஆகியோரிடமிருந்து 220 போதை மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டது. ஸ்டாலின் ஆட்சியில் கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் காவல்துறையால் கிராமங்கள் வரை போதை மாத்திரை விநியோகம் வேரூன்றி இருப்பதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர்.